Hi food lovers. மீண்டும் உங்கள் அத்தனை பேரையும் லக்ஷ் போஜனாவிலே சந்திப்பதிலே மகிழ்ச்சி. இன்னைக்கு என்னன்னு கேட்டிங்கன்னா, இந்த கேபேஜ் வச்சு ஒரு பொரியல். கேபேஜ் மட்டும் இல்லாமல் இது கூட உருளைக்கிழங்கு, கேரட்டு, கேப்சிகம்லாம் போட்டு ஒரு அட்டகாசமான ஒரு பொரியல். நார்த் இந்தியன் சுவையில் இருக்கும். சாம்பார் சாதம், ரச சாதம், தயிர் சாதம் கூட ரொம்ப நல்லா இருக்கும். சப்பாத்தி பூரி கூட தொற்றுக்கலாம். இந்த காலத்து பசங்க வந்து நிறைய வெஜிடபிள்ஸ் சாப்பிட மாட்டேன்றாங்க. இந்த ஃப்ராங்கின்னு ஒரு ஐட்டம் ஒன்று மார்க்கெட்டில் விற்கும். சப்பாத்தியில் ரோல் பண்ணி உள்ள வெஜிடபிள் ஸ்டஃப் பண்ணி கொடுப்பாங்க. குழந்தைங்களுக்கு அந்த மாதிரி கூட நீங்கள் பண்ணி கொடுக்கணும். அப்படி பண்ணும்போது இதே டிஷ்ஷில் கொஞ்சம் பன்னீரும் சீஸும் மசுருலா சீஸும் போட்டு கொடுத்தீங்கன்னா ஃப்ராங்கி மாதிரி கூட குழந்தைங்களுக்கு கொடுக்க முடியும் ஸ்கூலுக்கு. ஒரு அட்டகாசமான ரெசிபி. வாங்க எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். ஸ்டவ் ஆன் பண்ணுறேன். ஒரு கடாய் வைக்கிறேன். நம்ம வச்ச கடாய் சுட்டு எடுத்து நான் 2 டீஸ்பூன் கடலை எண்ணெய் சேர்த்துக்கிறேன். நம்ம வச்ச கடாய் சுட்டு எடுத்து ஒரு 1/2 டீஸ்பூன் கடுகு சேர்த்துக்கிறேன். இந்த பக்கமாக ஒரு 1/4 டீஸ்பூன் ஜீரகம், கொஞ்சமாக சோம்பு, கருவேப்பிலை, நான் ஜூலியஸாக கட் பண்ண சின்ன சைஸில் ஒரு வெங்காயம் வச்சுருக்கேன். ஃப்ளேமை லோ டு மீடியம் வச்சுக்கோங்க. இந்த டிஷ்ஷில் வெங்காயம், பூண்டு, சோம்பு சேர்த்துருக்கேன். இது 3 பிடிக்காதவங்க அவாய்ட் பண்ணிடுங்க, தப்பு கிடையாது. நான் ஒரு 3 பல் பூண்டு இது மாதிரி ஜூலியன்ஸாக கட் பண்ணியிருக்கேன். இஞ்சி ஜூலியன்ஸாக கட் பண்ணியிருக்கேன். 2 பச்சை மிளகாய் கட் பண்ணியிருக்கேன். இந்த ஸ்டேஜில் சேர்த்துருங்க. சேர்த்து இந்த வெங்காயத்தோடு சேர்த்து வதக்கணும். இந்த டிஷ்ஷில் இந்த இஞ்சி வாயில் மாட்டணும். அதனால ரொம்ப ஸ்மாஷ் பண்ணி போடாதீங்க. இல்லை எங்களுக்கு அந்த மாதிரி பிடிக்காதுன்னு நினைக்கிறவங்க இஞ்சி பூண்டு பேஸ்ட் கூட சேர்த்துங்க, தப்பு கிடையாது. இந்த டிஷ்ஷை பொறுத்த மட்டும் காய் கட் பண்ணுறது தான். அதை ரெடி பண்ணிட்டீங்கன்னா ஜஸ்ட் ஒரு 10 to 15 மினிட்ஸில் ரெடி பண்ணிடலாம். ஆக்சுவலாக எனக்கெல்லாம் வந்து இந்த காயெலாம் வந்து நான் சாதத்தில் நெய் போட்டு கலந்து சாப்பிடுவேன். அவ்வளோ நல்லா இருக்கும். ஒரு ரசம் இருந்தால் போகிற கூட. இந்த ஸ்டேஜில் நான் நாட்டு தக்காளி மீடியம் சைஸில் ஒரு 2 தக்காளி சேர்த்த கையோட கொஞ்சமாக மஞ்சள் தூள், மூடி போட்டு தக்காளி சாஃப்டாக குக் ஆகட்டும். ஆஃப் டன் பாதி குக் ஆகிருக்கு. இந்த ஸ்டேஜில் இதில் 1 ஸ்பூன் காரப்பொடி, இதில் 1 டீஸ்பூன் தனியாத்தூள், இதில் ஒரு 1/2 டீஸ்பூன் ஜீரகத்தூள், இனிஷியலாக கொஞ்சம் உப்பு, இந்த டிஷ்ஷுக்கு தேவையான உப்பு, அப்புறமா ஃபைனலாக செக் பண்ணிவிட்டு போட்டுடலாம். ஒரு 1/4 டம்ளர் தண்ணி. இதோட பச்சை வாசனை போய், ரா மசாலோட பச்சை வாசனை போய் தக்காளி நல்லா குழஞ்சி வெந்து வர வரைக்கும் மூடி போட்டு குக் பண்ணி. நம்மளோட தக்காளிலாம் சாஃப்டாக குக் ஆயிருக்கு. நல்லா இது மாதிரி மசிச்சு விட்டுரு. இந்த மாதிரி தொக்கு கன்சிஸ்டன்சிக்கு தக்காளியை கொண்டு வந்துடுங்க. தக்காளி, வெங்காயம், இஞ்சி, பூண்டு எல்லாம் இது மாதிரி தொக்கு மாதிரி வந்துட்டோம். நான் ஒரு கப்பில் ஒரே ஒரு பெரிய குடமிளகாய் கட் பண்ணி வச்சுருக்கேன். குடமிளகாயை சேர்த்துக்கோங்க. அதே மாதிரி ஒரு பெரிய கேரட் ரவுண்டாக கட் பண்ணியிருக்கேன். அந்த கேரட்டை சேர்த்துருங்க. ஒரே ஒரு உருளைக்கிழங்கு, பெரிய உருளைக்கிழங்கு இந்த மாதிரி கட் பண்ணியிருக்கேன். அதையும் சேர்த்துறேன். சேர்த்துட்டு எல்லாத்தையும் நல்லா பரப்பி விடும். இன்னொரு 1/4 டம்ளர் தண்ணி. மூடி போட்டு
உருளைக்கிழங்கும் கேரட்டும் நல்லா சாஃப்டாக வேகணும். அந்த ஸ்டேஜ் வரைக்கும் அதை வேக வை. நடுவில் ஒரு வாட்டி மூடியை திறந்து ஒரு வாட்டி ஃபைனாக மிக்ஸ் பண்ணிட்டேன். மறுபடியும் மூடி போட்டு ஃப்ளேம் வந்து லோ டு மீடியமே இருக்கட்டும். அப்போதான் காய் நல்லா வேகும். ஃப்ளேமை இன்க்ரீஸ் பண்ணிட்டீங்கன்னா இருக்கிற வாட்டர் கண்டென்ட் போயிட்டு வேகாது. ஆனால் அந்த வாட்டர் கண்டென்ட் இருக்கிறனால லோ ஃப்ளேமில் வச்சு குக் பண்ணிங்கன்னா ஈஸியாக குக் ஆகிடும். ஸ்டேஜில் ஒரு உருளைக்கிழங்கை செக் பண்ணி பார்க்கலாம் வெந்துட்டான். உருளைக்கிழங்கு டன். பார்த்தீங்கன்னா பெரிய சைஸ் உருளைக்கிழங்கு எடுத்திருக்கேன். கட் பண்ணிங்கன்னா கட் ஆகிடும். ஸோ உருளைக்கிழங்கு நல்லாவே வெந்துடுது. என்கிட்ட ஃப்ரோசன் அமெரிக்கன் கார்ன் சேர்க்குறேன். அதுமாதிரி இந்த ஃப்ரோசன் கார்ன் இல்லாதவங்க நம்மளோட நார்மல் பச்சை பட்டாணி, ஃப்ரோசன் பச்சை பட்டாணி சேர்த்துக்கலாம். இல்லை பச்சையாக இருந்ததுன்னா வேக வச்சு சேருங்க. பார்த்தீங்களா கலர்ஃபுல்லாக இருக்கு பாருங்க. இந்த ஸ்டேஜில் நம்மளோட கேபேஜ், இது ஒரு 1/4 கிலோ கேபேஜ் வாங்கி ஜூலியன்ஸாக கட் பண்ணி அதுக்கப்புறம் வாஷ் பண்ணி வச்சுருக்கேன். இது ஒரு 1/4 கிலோ கேபேஜ். கேபேஜையும் சேர்த்துட்டு கேபேஜை பொறுமையாக ஒரு திருப்பி போடுங்க. கேபேஜையும் சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுட்டு மூடி போட்டேன். கேபேஜ் வந்து ரொம்ப வேகக்கூடாது, ஸ்லைட்டாக க்ரன்ச்சியாக இருக்கணும். அந்த ஸ்டேஜ் வரைக்கும் போடும். இனிமே மூடி போடாதீங்க, ஓப்பன் குக்கிங்கே இருக்கட்டும். எங்கிட்ட கசூரி மேத்தி வச்சுருக்கேன். கசூரி மேத்தியை நல்லா மிக்சியில் ஃபைனாக பொடி பண்ணி வச்சுருக்கேன். கசூரி மேத்தி கொஞ்சமாக இந்த ஸ்பூனில் 1 ஸ்பூனு, இந்த ஸ்பூனில் 1/4 ஸ்பூனு கரம் மசாலா பொடி போட்டுட்டு ஃபைனாக மிக்ஸ் பண்ணேன். இந்த ஸ்டேஜில் நான் கொஞ்சம் உப்பு தேவைப்படுது, டேஸ்ட் பண்ணி பார்த்துட்டேன். ஒரு 3/4 ஸ்பூன் உப்பு சேர்த்துக்கிறேன். உப்பையும் சேர்த்துட்டு ஃபைனாக மிக்ஸ் பண்ணி கொடுத்துருவேன். ஃப்ளேமை நல்லா இன்க்ரீஸ் பண்ணுங்க. இருக்கிற கொஞ்சம் நஞ்ச மாய்ஸ்சரும் போயிட்டும். நம்மளோட கேபேஜ் போட்டு பண்ண ஒரு ஸ்பெஷல் பொரியல், நிறைய வெஜிடபிள்ஸ் போட்டு பண்ண ஒரு பொரியல் தயார். பார்த்தீங்கன்னா அவ்வளோ கலர்ஃபுல்லாக இருக்கும். அந்த கேபேஜ் வந்து அவ்வளோ க்ரன்ச்சியாக இருக்கும், ஃபுல்லாக வெந்திருக்காது. மற்றபடி உருளைக்கிழங்கு கேரட் எல்லாம் நல்லா வெந்திருக்கும். ஸோ நம்மளோட ஸ்பெஷல் கேபேஜ் பொரியல் தயார். ஸ்டவ் ஆஃப் பண்ணிடுறேன். ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு ஃபைனலாக மேலே கொத்தமல்லி தூவினோம்னா நம்மளோட டிஷ்ஷு தயார். சாதத்து கூட நெய் போட்டு கலந்து சாப்பிட்டு பாருங்கள், ஃபென்டாஸ்டிக்காக இருக்கும். நம்ம பண்ண ஸ்பெஷல் கேபேஜ் பொரியல் பார்த்தீங்களா எப்படி இருக்கு பாருங்க. உதிரா அட்டகாசமாக தயாரெடுத்து சாதத்து கூடயும் டிஃபன் எடுத்துக்கூடியும் ஃபென்டாஸ்டிக்காக இருக்கும். குழந்தைங்களுக்கு சப்பாத்தியில் இந்த ஃப்ராங்கி மாதிரி மடிச்சு கொடுக்கலாம். ஃபென்டாஸ்டிக்கான ரெசிபி. நான் எந்த மாதிரி இன்க்ரீடியன்ஸ் போட்டு எப்படி செஞ்சாலும் அதே மாதிரி செய்யுங்க. எனக்கு கிடைச்சது எக்ஸ்ட்ரா ரெசிபி உங்களுக்கு கிடைக்கும். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் அண்ட் ஷேர் பண்ணுங்க, உங்கள் ஃபேமிலி அண்ட் ஃப்ரெண்ட்ஸ்க்கு வந்து ரெக்கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம நம்ம சேனல் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அப்படி சப்ஸ்கிரைப் பண்ணும்போது பெல் ஐக்கானை கிளிக் பண்ண மறந்துடாது. நம்மளோட லக்ஷ்மோஜனா சேனலுக்காக ஒரு வாட்ஸ்அப் குரூப் கிரியேட் பண்ணியிருக்கோம். நோட்டிஃபிகேஷன் ப்ராப்ளம் சால்வ் பண்ணுறதுக்காகவும் இன்ட்ரெஸ்டட் பர்சன்ஸ் இன்கிரீடியன்ஸை பார்த்து சமைக்கிறதுக்காகவும் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இன்ட்ரெஸ்டட் பர்சன் நம்மளோட வாட்ஸ்அப் குரூப் சேனலில் ஜாயின் பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் மை ஆல் வீடியோஸ். லக்ஷ்மன் signing off from Lakshmojana.